வணக்கம். தமிழக வெற்றிக் கழக செய்திகள். டாக்டர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு சிறப்புரை ஆடியிருக்கார். மிக சிறப்பாக இருந்தது. அதில் ஒரு சில வரிகள் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். விஜய் அவர்கள் பேசும்போது முக்கியமாக டாக்டர் அம்பேத்கர் இருக்கார். அவரை பற்றி என்ன சொல்லணுமோ, அதாவது புத்தக வெளியீட்டாளருக்குன்னு வந்திருக்கோம், அரசியல் அதிகமாகவும் பேசக்கூடாது. அதனால் என்னென்ன பேசணுமோ கரெக்டாக அம்பேத்கரை பற்றி முதல்ல நல்லா பேசிட்டு அதுக்கப்புறமா திமுக பற்றி ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு அப்படியே முடிக்கின்றார். மிக சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு. அதில் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய வாழ்நாளில் அவர் நியூயார்க்கில் படித்ததை பற்றி மிக சிறப்பாக சொன்னார். அதாவது நியூயார்க் போகிறதுங்கிறது இப்போ கூட ஒரு கனவாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட ஒரு கனவு மாதிரி. நீங்கள் எங்கே போகணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா நிறைய பேர் எதாவது நியூயார்க்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நியூயார்க்கில் அந்த காலத்துலேயும் போய் படிச்சிருக்காரு. அந்த காலத்தில் போய் படிச்சுட்டு திரும்ப நம்ம நாட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ நம்ம நாட்டுக்கு வந்தப்போ அவர் தாழ்த்தப்பட்ட பிரிவினரை சேர்ந்தவர் என்பதனால் நம்ம நாட்டுக்கு ட்ரெயின்லாம் அங்கேருந்து வந்துட்டார். நம்ம அங்கேருந்து நல்லா அதெல்லாம் நம்ம எப்படி வரணுமோ முறையாக வந்துட்டார். இவர் இவருடைய சொந்த கிராமத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ஒரு மாட்டு வண்டியை கேட்டிருக்காரு. யாரும் அவரை மாட்டு வண்டியில் ஏற்றுறதுக்கு அனுமதிக்கலை. என்ன அதுதான் அந்த பிரச்சனை. தாழ்த்தப்பட்ட பிரிவினர் சமுதாயத்தில் சேர்ந்தவர் இவர் அப்படியே நம்ம வண்டியில் ஏற்றுறேன்னு ஏற்றலையாம். 2-3 வண்டியை பார்த்துருக்காரு. யாருமே இல்லை நீ ஏறக்கூடாதுன்னு மீதி ஆளெலாம் ஏற்றிட்டு போயிட்டாங்க. அவரும் அவர் கூட ஒருத்தர் தம்பியாக யாரும் தெரியல, ஒருத்தர் கூட வந்திருக்கா சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது உடனே நான் அது காசு அதிகமாக தர்றேன், நாங்கள் அவ்வளோ தூரம் போகணும், எங்கள் கிராமத்தில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி காசு அதிகம் தரேங்கிற வாங்கிக்கிடுவோம், ஆனால் நீ நானும் உன் கூட உட்காந்து வர முடியாது, உன்னால் ஓட்ட முடியுமா, காசு நான் வாங்கிக்கிறேன், அந்த வண்டியை உன்னால் ஓட்ட முடியும்னா நீனே ஓட்டிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கரையும் அவர் கூட இருந்த 2 பேரையும் வண்டியில் ஏறி அவங்க போகிறதுக்கு காசு வாங்கிட்டு அவங்க 2 பேரும் வண்டியை ஓடிக்கிட்டு போயிருக்காங்க. இவர் பின்னால் நடந்தே வந்திருக்காரு. மொத்தம் உனக்கு சமமாக எப்படியா இருந்தாலும் கீழே மேலேயே நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசை ஆழமாக பாய்ச்சிருக்கு. அதனால தான் பிற்காலத்தில் சட்ட மேதையாக எல்லாத்துக்கும் பொதுவான சட்டம் அப்படின்னு கொண்டு வர அளவுக்கு அவருடைய எண்ணங்கள் வளர்ந்ததுக்கு காரணம் அவர் தான். அதை சொல்லும்போது நான் இப்போ அம்பேத்கர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் விஜய் சொல்லும்போது அதை தொகுத்து வழங்கும்போது ஒரு ஏழை மாணவன் அப்படின்னு சொல்லி அவர் பட்ட கஷ்டங்கள், தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்களாம், அந்த கஷ்டங்களெல்லாம் சொல்லி அதுதான் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி சொன்னபோது மிக சிறப்பாக இருந்தது. எல்லாம் கைத்தட்டி வரவேற்பாக இது பண்ணாங்க. அதே மாதிரி எல்லாருக்குமான மேடை. அதாவது அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுகிறதுன்னா அவரை பற்றி பேசுகிறவங்க, அதே மாதிரி நீதி அரசர் வந்திருக்காரு, சமூக நலத்தை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க, புத்தக வெளியிட்டார் விகடன் ஃபேமிலி வந்திருக்காங்க. அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து திருமாவளவன் அவர்கள் வர முடியாமல் போச்சு. போச்சுன்னா அதே ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், பி டீம் அப்படின்னு. அது மாதிரி அவர் வரமாட்டார். ஏன்னா சொல்லும் போது நான் அதான் சொன்னேன், முதல்ல அவர் அப்படித்தான் சொல்லுவாங்க, அவங்க சீட்டு பிரச்சனைகள் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு முடிச்சிருப்பாங்க, சட்டசபை கூட அவர் நேரம் பேசி முடிச்சிருப்பார். அதனால் அந்த டீமுக்கு விட்டு வர முடியாது, அதனால் அவர் கலந்துக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவர் கலந்துக்கல. அதே மாதிரி ஆதவ் கலந்துக்கிட்டார். ஆதவ் அர்ஜுன் இருக்கார், அவர் விளையாட்டுத்துறையில் சேர்ந்தவர். அவர் கலந்துக்கிட்டு அவங்க கட்சி சார்பில் சிறப்புரையாற்றினார். அதுவும் நல்லா மிக சிறப்பாக அமைஞ்சுது. ஆனால் திமுக பற்றி கொஞ்சம் விமர்சனம் வச்சுருந்தார். திமுக பற்றி விமர்சனம்
அதாவது குடும்ப நல அரசியல் அப்படின்ட்டாரு. குடும்ப நலத்துக்காக அரசியல் நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசி ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருந்தார். அதே மாதிரி விஜய் பேசுனது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி விஜய் திமுகவை பற்றி பேசும்போது அவங்க வந்துட்டு இன்னும் சிறப்பாக செயல்படணும், செயல்பாடுகள் சரியில்லை, அதனால் நீங்கள் செயல்பாடு சரியாக செய்யாமல் இருந்துக்கிட்டு 200 இடம் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் 200 வின் பண்ணுவோம் டார்கெட், பாஜக ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கல்ல. அதனால் இவர் போன வாரத்தில் வந்துட்டு ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க 200 இடம் இந்த ட்ரிப்பு 26 நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு மேடையில் பேசியிருந்தார். அதை வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் செயல்பாடு இந்த மாதிரி திறமை இல்லாமல் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்ப அரசியல் இதோட இதாகிடும். 2027 நீங்கள் மைனஸுக்கு போயிடுவீங்க. இந்த அரசை வந்து மக்கள் நினச்சாங்கன்னா தூக்கி எறிஞ்சிருவாங்க, நீங்கள் மைனஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு மைனஸ் அரசாயிரும் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம்.